திருப்பதியிலே பெஸ்ட் நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்னா அந்த சில்லிஸ் ரெஸ்டாரண்ட் தாங்க. இது வந்து ஒரு ஹோம் க்ரோன் பிராண்ட். முதல் பிரான்ச்சு திருப்பதியிலே ஆரம்பிச்சு இப்போ வந்து திருப்பதியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிரான்ச் வச்சுருக்காங்க. திருப்பதியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே மோஸ்ட் ரிவ்யூட் ரெஸ்டாரண்ட் அந்த சில்லிஸ் ரெஸ்டாரண்ட் தாங்க. கிட்டத்தட்ட 13,000 பீப்புள் இதுக்கு வந்து 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஆவரேஜாக. இவங்கக்கிட்ட ஃபேமஸே வந்து சிக்கன் 555ன்னு ஒரு டிஷ் இருக்குது. அதுக்கப்புறம் மட்டன் தம் பிரியாணி. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சென்னையில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் ரேட்டில் தான் வந்து இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் நான் சொல்லுவேன். பட் குவான்டிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா தாராளமாக கொடுக்குறாங்க. இவங்கள்ட்ட நான் வந்து மட்டன் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வழக்கமாக நம்ம ஊர் மட்டன் பிரியாணியில் வந்து 2 பீஸ் கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் மீடியம் சைஸில் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு 350 ருபீஸ்க்கு ஒரு வர்த்தான ஒரு மட்டன் பிரியாணி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் கீழ் திருப்பதி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேல் திருப்பதியில் நல்ல ஒரு தரமான வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ராயல் சாரங்கின்ற இந்த ரெஸ்டாரண்ட் போங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் இங்கே வந்து 3.7 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து ஸ்பெஷல் சவுத் இந்தியன் தாலி அண்ட் ஸ்பெஷல் நார்த் இந்தியன் தாலி 2 இருக்குங்க ஃபார் லஞ்ச். சவுத் இந்தியன் தாலியில் பூரி குருமா வைப்பாங்க. நார்த் இந்தியன் தாலியில் நான் அண்ட் கிரேவி வைப்பாங்க. 250 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒரு வர்த்தான ஒரு மீல்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக அன்னதான கூடம் பக்கத்துலேயே தான் இருக்குது. மற்ற டிஃபன் ஐட்டம்ஸ்னு இங்கே வந்து மெனுவில் வந்து செக் பண்ணும்போது ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ரீசனபிளாக தாங்க இருந்துச்சு. நான் வந்து இங்கே லஞ்சு சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த நாள் வந்து இங்கே மார்னிங் டிஃபன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இவங்கள்ட்ட வந்து கீ பொடி இட்லி ஒன்று வச்சுருந்தாங்க. அது வந்து வேறு லெவலாக இருந்தது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பூரி பொங்கல் இது 2மே அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. வேறு ஏதாவது யூனிக்காக ஸ்பெஷலாக இருக்கான்னு பார்க்கும்போது தான் கீ காரம் தோசை இருந்துச்சு. அது நல்லா ஸ்பைஸியாக பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸும் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Chakku. Do subscribe to the channel guys. Bye.